Hello friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது 4x சாப்டரில் இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 4xல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதில் வரக்கூடிய மெயின் வேர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ரேட் அட் விச் ஒன் கரன்சி இஸ் பை ஆர் செல் ஃபார் அனதர் கரன்சி. எந்த ரேட்டில் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்கோம், யூஎஸ் டாலரை என்ன ரேட்டில் நம்ம வாங்குகிறோம் விற்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் 80 rupees அப்படின்னா 80 rupeesங்கிறது இந்தியன் ருப்பீஸ்க்கான ஒன் டாலர் ஆஃப் யூஎஸ் வந்து 80 இந்தியன் ருப்பீஸ் நம்ம கொடுத்தா கிடைக்கும். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதே மாதிரி இதில் வந்துட்டு ரெண்டு கோட் இருக்கும், டைரக்ட் கோட், இன்டைரக்ட். டைரக்ட் கோட்னா ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். டைரக்ட் கோட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்ம 61 எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. 61 rupees பர் யூஎஸ்டி. நான் சொன்ன மாதிரி 80 rupees வந்து கொடுத்தா தான் ஒரு யூஎஸ் டாலர் வாங்க முடியும். அதே மாதிரி தான் இதில் வந்துட்டு 18 எடுத்துக்கலாம். 80 rupees வந்து பர் யூஎஸ் டாலர். ஓகே, அதுக்கு பேர் வந்து டைரக்ட் கோட். நான் இந்தியாவில் இருக்கேன், எனக்கு வந்து ஃபாரின் டாலர் யூஎஸ் டாலர் தேவை அப்படின்னா நான் இந்தியாவிலேருந்து 80 rupees கொடுத்தேன்னா எனக்கு ஒரு யூஎஸ் டாலர் கொடுக்கும். ஸோ ஹோம் கரன்சி இஸ் இந்தியன் ருப்பீஸ். ஓகே, ஹோம் கரன்சி இந்தியன் ருப்பீஸ். ஹோம் கரன்சி வந்து நான் வந்து 80 rupeesங்கிற ப்ரைஸை கொடுத்து காமோடிட்டி $1ங்கிற காமோடிட்டியை வந்து வாங்குகிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து ருப்பீஸ் வந்து ப்ரைஸாகவும் காமோடிட்டி வந்து டாலர் இருக்குது. ஸோ ஹோம் கரன்சி பிளேஸ் த ரோல் ஆஃப் ப்ரைஸ் அண்ட் ஃபாரின் கரன்சி பிளேஸ் த ரோல் ஆஃப் காமோடிட்டி. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டைரக்ட் கோட். நம்ம இந்தியாவில் ஹோம் கரன்சி பர் யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. இப்போ இந்தியாவில் வந்து ஹோம் கரன்சி ருப்பீஸ், ஃபாரின் கரன்சி யூஎஸ்டி இப்படின்னு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு அந்த நாட்டோடது தான் ஹோம் கரன்சி. இப்போ இந்தியாவுக்கு ஹோம் கரன்சி ருப்பீஸ், இதுக்கு பேர் வந்து டைரக்ட் கோட். நம்ம வேறு எந்த கரன்சி வாங்கினாலும் அது வந்து காமோடிட்டி. ஸோ நம்மளுடைய ஹோம் கரன்சி ப்ரைஸை ஆக்ட் பண்ணுற இடத்துக்கு பேர் வந்து டைரக்ட் கோட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரைஸ், திஸ் இஸ் காமோடிட்டி. தென் இன்டைரக்ட் கோட். இன்டைரக்ட் கோட்னா நத்திங், ஃபாரின் கரன்சி பர் ஹோம் கரன்சி. ஜஸ்ட் இதுக்கு ஒரு இன்வெர்ஸ் எடுத்தால் போதும். ஓகேவா? இப்போ வந்து $50 per டாலர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. $50 per டாலர்னு இருக்குன்னா இதுக்கு நீங்கள் இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா 0.02. ஓகே, ஜஸ்ட் 1/15 எடுத்தீங்கன்னா 0.02. இப்போ என்ன ஆகிடும்னா ருப்பீஸ் பர் டாலராக இருந்தது டாலர் பர் ருப்பீஸாக மாறிடுச்சு. திஸ் இஸ் கால்டு இன்டைரக்ட் கோட், டாலர் பர் ருப்பீஸ். ஸோ ஜஸ்ட் இன்வெர்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் வந்து இன்டைரக்ட் கோட். ஸோ சிங்கிள் வேல்யூ இருக்கும்போது ஜஸ்ட் நம்ம இன்வெர்ஸ் எடுத்துடலாம். பையிங் ரேட்டும் அதுதான், செல்லிங் ரேட்டும் அதுதான். அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் இன்வெர்ஸ் எடுத்தீங்கன்னா டைரக்ட் கோட் வந்து இன்டைரக்ட் கோட்டாக மாறிடும். டைரக்ட் கோட் வந்து இன்டைரக்ட் கோட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைரக்ட் கோட். ஸோ இன்டைரக்ட் கோட் இஸ் ஈக்குவல் டு 1 டைரக்ட் கோட். ஸோ ₹70 per டாலர்னு இருக்கிறது 1/17 ஆகிடும். ஓகே, இது வந்து கன்வர்ஷன், எப்படி டைரக்ட் கோட்டை இன்டைரக்ட் கோட்டாக மாற்றுறதுன்ட்டு. அதே நேரத்தில் டூ வே கோட்னா என்ன? இப்போது இதில் வந்துட்டு ஒரு கோட் இருக்காது, ஒரே ஒரு இப்போ பையிங் அண்ட் செல்லிங் ரேட் வந்து சிங்கிள் டேர்மே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 70 rupees இருக்குன்னா இது வந்து சிங்கிள் வே, ஒன் வே கோட். டூ வே கோட்னா இதில் பிட் ரேட், ஆஸ்க் ரேட்னு ரெண்டு ரேட் இருக்கும். ஸ்ப்ரெட்டுன்னு ஒரு டேர்ம் வருது, அது என்னன்னு சொல்கிறேன். பிட் ரேட்னா பையிங் ரேட், ஆஸ்க் ரேட்னா செல்லிங் ரேட். ஸோ பையிங் ரேட் 70, செல்லிங் ரேட் 75 இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்க்கு பேர் ஸ்ப்ரெட். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த $5 பேர் ஸ்ப்ரெட். இதுதான் பேசிக் டைம். இந்த 70ங்கிறது பையிங் ரேட் அண்ட் 75ங்கிறது செல்லிங் ரேட். இது யாரோட பையிங் ரேட், யாரோட செல்லிங் ரேட்டுங்கிறது எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது பேங்க்கோட பையிங் ரேட் அண்ட் பேங்க்கோட செல்லிங் ரேட். எப்படின்னா இப்போ என்கிட்ட ஒரு $100 இருக்குது, யூஎஸ் டாலர்ஸ் இருக்குது. நான் பேங்க்குக்கு போகிறேன். பேங்க்கோட பையிங் ரேட் வந்து 70, பேங்க்கோட செல்லிங் ரேட் வந்து 75. ஓகேவா? என்கிட்ட இருக்கக்கூடிய $100 நான் பேங்க்கில் கொண்டு செல் பண்ண போகிறேன். $100 கொடுத்துட்டு நான் ருப்பீஸாக அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் செல் பண்ணுறேன். பட் பேங்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க என்கிட்ட இருக்க மணியை வாங்கிக்கிறாங்க, ஸோ பை பண்ணுறாங்க. அப்போது நான் வந்து போகும்போது நான் செல் பண்ணுறேன்னு என் மைண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு 75க்கு நம்ம கேட்க முடியாது. பேங்க்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேங்க் என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட இருக்க $100 வாங்கிக்கிறாங்க. ஸோ பேங்க்கோட $100 வாங்கிக்கிற ரேட் வந்து 70 rupees. ஸோ ஆல்வேஸ் பிட் ரேட், ஆஸ்க் ரேட்னா பேங்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பையிங் ரேட் அண்ட் செல்லிங் ரேட்னு அர்த்தம். ஓகே, ஸ்ப்ரெட்டுங்கிறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பை அண்ட் ஆஸ்க் ரேட்.
Okay, one-way quote can be converted to direct quote by just taking the inverse of direct quote. Okay, அப்படி தானே பண்ணணும். பட் இதில் எப்படி நம்ம வந்து indirect quote கன்வெர்ட் பண்ணுறது, இதுவும் சிம்பிள் தான். இப்போ டூ-வே கோட் இருக்கு. டூ-வே கோட்டை நம்ம எப்படி வந்து இன்டைரக்ட் கோட்டாக மாற்றுவோம்? ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டேக் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ரேட், பிட் ரேட் அண்ட் ஆஸ்க் ரேட் அண்ட் ஸ்விட்ச் தம் அரவுண்ட். இதுதான் பேசிக். அப்போ பையிங் ரேட் இருக்குது, செல்லிங் ரேட் இருக்குது. நம்மளுடைய ஐஎன்ஆருக்கு சிங்கப்பூர் டாலரோட பையிங் ரேட் 51.60, செல்லிங் ரேட் 52.70 நம்ம எடுத்துக்கிறோம். இது பேங்க்கோட பாயிண்ட். ஸோ நம்ம அந்த பேங்க் வந்து பை பண்ணிக்கிறது 51க்கு. அதே நேரத்தில் நான் போய் எனக்கு சிங்கப்பூர் டாலர் $100 வேணும்னா நான் அதுக்கேற்ற மணி கொடுப்பேன். அப்போ என் $100க்கு நான் என்ன பண்ணணும், 5270 rupees கொடுத்தா எனக்கு சிங்கப்பூர் டாலர் 100 சிங்கப்பூர் டாலர்ஸை எனக்கு பேங்க் செல் பண்ணும். அதே நேரத்தில் என்கிட்ட சிங்கப்பூர் டாலர் $100 இருக்குது. நான் பேங்க்கில் போயிட்டு எனக்கு $100 எனக்கு இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொடுக்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் பேங்க் என்கிட்ட பை பண்ணிக்கக்கூடிய ரேட் வந்து 51.60. ஸோ அப்போது நான் 51.60, அதாவது 5160 rupees கொடுத்தா தான் எனக்கு 100 சிங்கப்பூர் டாலர்ஸ் கிடைக்கும். சாரி, பேங்க் வந்து எனக்கு வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய சிங்கப்பூர் டாலர்ஸை வாங்கிக்கக்கூடிய ரேட் வந்து 51.60. செல்லிங் ரேட், பேங்க் என்கிட்ட சிங்கப்பூர் டாலரை செல் பண்ணணும்னா அவங்க எனக்கு செல் பண்ணக்கூடிய ரேட் வந்து 52.70. இதுக்கு நம்ம எப்படி இன்டைரக்ட் கோட் மாற்றணும்? ஜஸ்ட் இன்வர்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பையிங் ரேட்டுக்கு இன்வர்ஸ், செல்லிங் ரேட்டுக்கு இன்வர்ஸ் எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும். ஸ்விட்ச் ஓவர் பண்ணும்போது இது பிட் ரேட்டாகவும் இது ஆஸ்க் ரேட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ டேக் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ரேட், டேக் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் ரேட், bit rate and ask rate. Okay, take inverse and switch it. Okay, so bit rate become ask rate and ask rate become bit rate மாறிடும். ஸோ இதுதான் வந்து இன்டைரக்ட் கோட்டில் இருக்கக்கூடிய பேசிக். இன்டைரக்ட் கோட்டை வந்து எப்படி வந்து டூ-வே கோட்டில் இன்டைரக்ட் கோட் கண்டுபிடிக்கிறதுனா இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி பையிங் அண்ட் செல்லிங் ரேட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இந்த ஆங்கிள் ஆஃப் பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தட் இஸ் பிட் அண்ட் ஆஸ்க் ரேட் கிவன் பை பேங்க். இது பேங்க் கொடுக்குற பையிங் அண்ட் செல்லிங் ரேட். ஸோ ஆல்வேஸ் பிட் ரேட் ஆஸ்க் ரேட்னு கொடுத்தாங்கன்னா அது பேங்க்கோட பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பாயிண்ட்லேருந்து யோசிக்கவே கூடாது. நான் போய் செல் பண்ண போகிறேன், நான் போய் பை பண்ண போகிறேன்னு எடுத்துக்கக்கூடாது. நான் செல் பண்ண போகிறேன்னா பேங்க் என்கிட்டேருந்து பை பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம பையிங் ரேட், பிட் ரேட்டை தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நான் வந்து பை பண்ண போகிறேன், ஒரு $100 நான் போய் பேங்க்கிட்டேருந்து வாங்க போகிறேன்னா பேங்க் எனக்கு செல் பண்ணுறாங்க, அப்போ ஆஸ்க் ரேட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம். ஒரு 69 எப்படி வந்து ப்ரைஸ் கரன்சி, காமோடிட்டி கரன்சி ரெண்டு இருக்கும். அதை நம்ம எப்படி மாற்றுறோம் அப்படின்னா காமோடிட்டி மேலேயும் ப்ரைஸ் கீழேயும், அதாவது காமோடிட்டி பிகம் ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் பிகம் காமோடிட்டியாக மாறுறதுக்கு எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் இன்வர்ஸ் எடுத்துக்காங்க, ஸ்விட்ச் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ டைரக்ட் கோட் வந்து இன்டைரக்ட் கோட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ருப்பீஸ் பர் டாலராக இருந்தது டாலர் பர் ருப்பீஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இது ப்ரைஸாகவும் இது காமோடிட்டியாகவும் ஆக்ட் ஆகும். இன்டைரக்ட் கோட்டில் வந்து ஃபாரின் கரன்சி ப்ரைஸாகவும் ருப்பீஸ் வந்து காமோடிட்டியாகவும் மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபார் Forex. ஓகே.